ஏஐ நம்ம வேலையை எடுத்துரும்னு பயப்படுறோம். ஆனால் ஏஐ நம்ம தண்ணியும் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? போன வீடியோவில் டேட்டா சென்டர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஏஐ டேட்டா சென்டர்னால என்ன இம்பேக்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு நார்மல் கூகுள் ரிசர்ச்க்கு தேவைப்படுற ரிசோர்ஸை விட ChatGPT, ஜெமினி மாதிரி ஏஐ குவைரிஸ்க்கு பல மடங்கு அதிக கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுது. அதனால கூலிங்க்கும் அதிகமான வாட்டர் தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு புரியும் ஏஐ டேட்டா சென்டர்ஸை ஏன் சில யூஎஸ் கம்யூனிட்டிஸ் சப்போஸ் பண்ணுறாங்கன்னு. கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனிஸோட டேட்டா சென்டர்ஸ் வேர்ல்ட் ஃபுல்லாக இருக்குது. இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு கூலிங்காக பெரிய அளவில் வாட்டர் தேவைப்படுது. இது வாட்டரோட மட்டும் முடியல. டேட்டா சென்டர் பக்கத்தில் வளர மக்கள் நாய்ஸ் பொல்யூஷன், அதிக எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட், லேண்ட் யூசேஜ் மாதிரி பல சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? மைக்ரோசாஃப்ட் க்ளோஸ் லூப் கூலிங் சிஸ்டம்ஸ் மேலே ஒர்க் பண்ணுது. இதனால் வாட்டரை மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சைனாவில் அண்டர் வாட்டர் டேட்டா சென்டர்ஸ் மாதிரி புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நடக்குது. சீ வாட்டரை கூலிங்காக யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட் இம்பேக்டை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐயோட நெக்ஸ்ட் எவல்யூஷன் சஸ்டைனபிளாக இருக்கணும், இல்லைனா அதோட ப்ரைஸ் நம்ம எல்லாரும் கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் டைம் ChatGPT இல்லை ஜெமினை யூஸ் பண்ணும்போது உங்கள் ப்ராம்ப்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற எலக்ட்ரிசிட்டியும் தண்ணியையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்யூச்சருக்கு ஏஐ எவ்வளோ முக்கியமோ ரிசோர்ஸும் அவ்வளோ முக்கியம். இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம ஃபீடை ஃபாலோ பண்ணுங்கள்.